Hi, hello, வணக்கம். Exercise 5.3 10th sum. 5.3 12th sum. Find the equation of the straight line in the intercept form. Intercept ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் சொல்றோம். நிறைய ஈக்குவேஷன் ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது y is equal to mx அப்படினா equation of the line passing through the origin. செகண்டும் ஈக்குவேஷன் தான். அது y is equal to mx plus c. இது வந்து y axis y intercept னு சொல்லுவோம். yங்கிற லைனை ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன செய்யும் கிராஸ் பண்ணி போகும். அடுத்தது தேர்டா என்ன படுத்திருப்போம், ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப். அதுக்கு வந்து y minus y1 is equal to m into x minus x1. அடுத்த ஈக்குவேஷன் என்னன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்து அது வழியா போற லைனோட ஈக்குவேஷன் y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. அடுத்தது தான் இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்ம்னா இந்த லைன் வந்து எப்படி போகும், எக்ஸையும் கட் பண்ணால் ஒய்யையும் கட் பண்ண இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிறது நான் சொல்கிறோம். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இது எல்லாமே ஒரே ஈக்குவேஷன். அப்போ ஸ்ட்ரைட் லைன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிடணும். ஒரு பாயிண்ட் ஒய் இன்டர்செப்ட் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸ்லோப்பு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷன். இன்டர்செப்ட் போத் இன்டர்செப்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இப்போதைக்கு இந்த சம்முக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாங்கிறது இது 2 மார்க்குக்குரிய சம்மு தான். இது ஏ, இது பி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் செய்வோம். ஈக்குவேஷன் ஆஃப் த இன்டர்செப்ட் என்னது, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஏயோட வேல்யூ வந்து எக்ஸ் பை 4 ப்ளஸ் ஒய் பை மைனஸ் 6 ஈக்குவல் டு 1. இது நான் கிராஸ் மல்டிப்ளை. ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அப்புறம் எக்ஸ் பை 4 ப்ளஸ் ஒய் பை மைனஸ் 6 ஈக்குவல் டு 1. இந்த மைனஸ் நம்ம முதல்ல கொண்டு வந்துடலாம். x by 4 minus x by 6 is equal to 1. அப்போ தான் கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24 6x minus 4y equal to 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 6x minus 4y is equal to 24. 2ஆல் டிவைட் பண்ணால் 3x minus 2y நல்லா தான் இருக்கும். 3x minus 2y 12 தான் ஆன்சர். இதுக்கு minus 6 சரி, இது எப்படி மைனஸ் இப்படி வந்துடலாமா 5. செகண்ட் சப்டிவிஷனில் minus 5, 3/4 இதுதான் நமக்கு பாயிண்ட். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் 5 பை பி ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த மைனஸை டினாமினேட்டில் உள்ள மைனஸை மொத்தத்துக்கு மைனஸை மேலே எடுத்துக்கலாம். 4y by 3 ஈக்குவல் டு 1. எல்சிஎம் எடுக்கிற மறுபடியும் 15 வந்துட்டு இருக்குது. சேர்த்தா இப்போ ஆன்சர் வந்து 15. 15 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 3x ப்ளஸ் 20y இஸ் ஈக்குவல் டு 1. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3x ப்ளஸ் 20y ஈக்குவல் டு 15. ஃபஸ்ட்டு டைம் எப்போதும் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைப்போம். ஸோ 3x மைனஸ் 20y ஈக்குவல் டு மைனஸ் 15 ஆகும். அதை லெஃப்ட் சைட் கொண்டு வந்து ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த சம்முக்குரிய 3x minus 20y. 3x minus 20y plus 15 is equal to 0.